அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னை மரியாவின் திருவிழாவிற்கு இன்னும் 11 நாட்கள் மட்டுமே உள்ளது. கப்ரியேல் தூதர் மரியாளிடம் கூறியது போல லூக்கா நற்செய்தி 1:28 இவ்வாறு கூறுகிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய நினைவூட்டல். அன்னை மரியா ஆண்டவரின் அருளினால் நிரம்பி நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை காட்டுகிறார். மரியாள் எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சமாதானத்தோடு பதிலளித்தார். இந்த தாழ்மையான நம்பிக்கைதான் அவரை ஆசிர்வதிக்கப்பட்டவராக ஆக்கியது. இன்று நாமும் நம் வாழ்வில் பல சிரமங்கள், குழப்பங்கள், சோதனைகள் வந்தாலும் அன்னை மரியாளை போல அருளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நடந்தால் நம் வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும். இந்த 11 நாட்களின் பிரார்த்தனை பயணத்தில் நாமும் அன்னை மரியாளின் அன்பை நினைத்து அவரின் தாழ்மையை பின்பற்றி ஆண்டவருக்கு நெருக்கமாக போக வேண்டும். மரியா நமக்காக வேண்டிக் கொண்டு ஆண்டவரின் அமைதி, ஆசிர்வாதம், மகிழ்ச்சி எப்பொழுதும் நம் குடும்பத்தில் தங்க செய்வாராக. அன்பானவர்களே, நம் மாதா திருவிழாவை எதிர்நோக்கி இன்று அனைவரும் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, நாங்கள் பாவிகள். அருளினால் நிறைந்த அன்னை மரியாளே, நாங்கள் பாவிகள். எங்கள் குடும்பங்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் வேண்டிக் கொள்ளுகின்றோம். உமது அன்பு நிழலில் எங்களை பாதுகாப்பாயாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும். ஆமேன்.